Welcome back to our Grammarly channel. Today we are going to see tenses section 3. Already first and second section la present tense and past tense அதனுடைய 4 forms பார்த்தோம். இன்னைக்கு future tenseம் அதனுடைய 4 formsம் பார்க்க போறோம். Okay friends, நம்மளுடைய சேனலை first time பார்க்கறவங்க subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் press பண்ணுங்க. Let's start today's session now. Future tense. Simple future tense, future continuous tense, future perfect tense, future perfect continuous tense. These are the 4 forms of future tense. Let's see one by one. Simple future tense. இதனுடைய structure பார்க்கலாம். Subject plus will or shall plus verb. இந்த will, shall அப்படின்ற மாடல்ல auxiliary verb நம்ம எந்த pronounsக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். I, we அப்படின்ற இந்த subjective pronounsக்கு shall அப்படின்ற verb தான் யூஸ் பண்ணணும். He, she, it, you and they அப்படின்ற இந்த subjective pronouns plus singular or plural subjectsக்கு simple future tenseல will அப்படின்ற இந்த model auxiliary தான் யூஸ் பண்ணணும். But nowadays எல்லா pronouns plus subjectsக்கும் நம்ம will அப்படின்ற verb தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ simple future tense நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். We use this tense to talk about what we think or believe will happen in the future. So futureல எந்த action நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம simple future tenseல சொல்லலாம். For an example, I think India will win the match. இப்போ மேட்ச்ல இந்தியா நல்லா விளையாடிட்டு இருக்கு, இந்தியா தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா simple future tenseல சொல்லலாம். I think India will win the match. I'm sure Helen will get the first prize. இப்போ ஹெலன் வந்து நல்ல காம்படிஷன்ல விளையாடிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன் ஹெலன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது, ஹெலனுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னா simple future tenseல சொல்லலாம். I shall stay in Shimla till Friday. ஃப்ரைடே வரைக்கும் நம்ம ஷிம்லால தான் தங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3 சென்டென்ஸ்லுமே நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வர்ப் ஃபார்ம் பாருங்க, will or shall V1 ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ரூல் பார்க்கலாம். We can use this tense when we decide to do something at the time of speaking. இப்போ ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு, அடுத்த ஆக்ஷன் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும். For an example, it is raining, I shall take an umbrella. இப்போ மழை கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு, அடுத்தது நான் கொடை எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய அடுத்த ஆக்ஷன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். I shall take an umbrella. இந்த இடத்துல I வந்திருக்கிறதால shall plus V1 form of verb யூஸ் பண்ணியிருக்கோம். Mr. Sinha is very busy at the moment. ஸோ ஏதாவது ஆஃபீஸ்க்கு போனால் ஹையர் அஃபிஷியல்ஸ் பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த டெசிஷன் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆல் ரைட் வி ஷல் வெயிட். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நாம் இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். Subject plus shall or will plus be plus verb plus ing. இங்க shall be, will be அப்படின்ற இந்த helping verbs நம்ம எந்த pronounsக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். I, we அப்படின்ற இந்த subjective pronounsக்கு shall be அப்படின்ற helping verb தான் யூஸ் பண்ணணும். He, she, it, you and they அப்படின்ற இந்த subjective pronounsக்கும் plus singular or plural subjectsக்கு future continuous tenseல will be அப்படின்ற verb தான் யூஸ் பண்ணணும். இப்போ future continuous tense நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். We use the future continuous tense to talk about actions which will be progress at a time in the future. ஸோ ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ சப்போஸ் இட் வில் பி ரெய்னிங் வென் வி ஸ்டார்ட் அவர் ஜேர்னி. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டினியூஸாக மழை வந்துக்கிட்டே இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ். இங்கே வர்பு வந்து இட் வந்திருக்கிறதால வில் பி யூஸ் பண்ணியிருக்கோம், கண்டினியூஸ் ஃபார்மில் verb யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது V1 plus ing. It will be raining அப்படின்றது ஒரு progress ஃபார்மில் இருக்கு.
This time tomorrow I shall be sitting on the beach in Singapore. நாளைக்கு இந்த நேரத்துல சிங்கப்பூர் பீச்ல நான் உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் இந்த சென்டென்ஸ்ல நாம ஷேர் பண்ணியிருக்கோம். அடுத்த ரூல் பார்க்கலாம். We use this tense to talk about actions in future which are already planned or which are expected to happen in the normal course of things. ஸோ ஃபியூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறது இல்லை நடக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆக்ஷன்ஸை நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபார்மில் சொல்லலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ஷல் பி ஸ்டேயிங் ஹியர் டில் சண்டே. சண்டே வரைக்கும் நான் இங்கே தான் தங்க போகிறேன், கண்டினியூஸாக இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம பிளானிங் ப்ரோக்ரஸ் ஆக்ஷனை இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கோம். He will be meeting us next week. Next week நம்மளை அவரை மீட் பண்ண வர போகிறாரு. The postman will be coming soon. Postman வந்து சீக்கிரமாகவே வந்துடுவார். ஸோ இந்த 3 சென்டென்ஸுமே ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. தட் மீன்ஸ் will be, shall be, V1 plus INGயை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் will or shall, have plus past participle, V3 form of verb. இங்க shall have, will have அப்படின்ற இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸை நம்ம எந்த ப்ரொனவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். I, we அப்படின்ற இந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்க்கு shall have யூஸ் பண்ணணும். He, she, it, you and they அப்படின்ற இந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸுக்கும் சிங்குலர் ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸுக்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் will have யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். The future perfect tense is used to talk about actions that will be completed by a certain future of time. ஒரு certain timeல இந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்றதா இருந்தா நம்ம future perfect tenseல தான் சொல்லணும். For an example, I shall have written the book by tomorrow. Tomorrow நாளைக்கு உள்ள இந்த புக்கை நான் எழுதி முடிச்சிருப்பேன். இந்த இடத்துல verb பாருங்க, I வந்திருக்கிறதால shall have யூஸ் பண்ணியிருக்கோம். written, write உடைய V3 ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்கோம். He will have left before you go to see him. அவரை நீ பார்க்க போறதுக்குள்ள அவரு அங்கிருந்து புறப்பட்டிருப்பாரு. இந்த இடத்துல he வந்திருக்கிறதால will have, live உடைய V3 ஃபார்ம் left யூஸ் பண்ணியிருக்கோம். By the time you arrive, we shall have finished the project. நீங்க இங்க வர்றதுக்குள்ள நாங்கள் எங்களுடைய ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம செய்கிற ஆக்ஷன் ஃபினிஷ் ஆகிருக்கும் அப்படின்றது தான் இந்த 3 சென்டென்ஸையும் சொல்லியிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் will or shall, have been ப்ளஸ் verb ப்ளஸ் ing. இந்த shall have been, will have been அப்படின்ற இந்த வேர்ப்ஸை எந்த ப்ரொனவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். I, we அப்படின்ற இந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸுக்கு shall have been அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். He, she, it, you, they அப்படின்ற இந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸுக்கும் சிங்குலர் ஆர் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸுக்கும் will have been தான் யூஸ் பண்ணணும். இப்போ சிம்பிள் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். This tense is used for actions which will be in progress over a period of time that will end in the future. ஸோ ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் நடந்து அது ஃபியூச்சரில் தான் முடிய போகுது அப்படின்னா அந்த ஆக்ஷனை நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஃபார் an example, by next March we shall have been living here for 4 years. நெக்ஸ்ட் மார்ச் வந்தால் நாம் இங்கே வந்து 4 years கம்ப்ளீட் ஆக போகுது. இதனுடைய verb ஃபார்ம் பாருங்கள். we வந்திருக்கிறதால shall have been யூஸ் பண்ணியிருக்கோம். live ப்ளஸ் INGயை யூஸ் பண்ணியிருக்கோம். you will have been teaching for 20 years next July. ஸோ நெக்ஸ்ட் ஜூலை வந்தால் இவருடைய டீச்சிங் ஃபீல்டில் 20 years இவர் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. அதாவது he வந்திருக்கிறதால will have been plus V1 plus ING form use பண்ணிருக்கோம். So this is the best example for future perfect continuous tense. So friends, we completed today's lesson. We had learnt future tense and its 4 forms today. Thanks for watching. If you like this video, like, share, comment,
subscribe, and don't forget to ring the bell.